என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குச்சிக்கு பிக் பாஸை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னு சொன்னால் நான் பிக் பாஸ் கான்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எல்லா வீடியோவும் வரும். நான் அதை தொடர்ந்து மோட்டிவேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, ஹெல்த் சயின்ஸ், ஆரோக்கியம், சயின்ஸ், வெஹிக்கிள் ரிவ்யூஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உடனுக்குடன் பிக் பாஸ் பற்றிய தகவல்களை, சுவாரஸ்யமான மற்றும் தீரான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அதுக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் வடிவத்தில் பதிவு செஞ்சு அனுப்புங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மாத்திரம் அனுப்பிவிட மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவாகர் வீட்டில் டிஷர்ட் இல்லாமல், உடுப்பு இல்லாமல், மேற்சட்டை எதுவுமே போடாமல் வீட்டில் நடந்து போகிறோம், உள்ள வாரான். என்னமோ அவன்ட்டு வீடை நினப்போம். குளிக்க போகிறப்ப கூட நான் குளிக்க போகிறேன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் தண்டை வெறுமையில் காட்டிக்கிட்டு ஒரு ஆமாம் ஒரு ஆனல்ட் ரசனாலால் அந்த மாதிரி உடம்பை காட்டிக்கிட்டு போகிறதுக்கு சரி. ரசனாலாக இருந்தால் என்ன, கம்ருதீனாக இருந்தால் என்ன, கம்ருதீனும் எல்லா நபர்களும் இதுவரை பிக் பாஸ்க்கு வந்த எல்லா நபர்களும் இல்லை, ஒரு சில நபர்கள் உடம்பை காட்டியிருக்காங்க, வெறுமையோட குவிச்சிருக்காங்க. அதெல்லாம் கணக்கெடுக்கலை. ஆனால் இது மாத்திரம் ஏன் கணக்கெடுக்கப்படுதுன்னா, இது ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிக்கிறது தான் யாரும் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு காண்டாகுதோ இல்லையோ வினோத்துக்கு காண்டாகிடுது. வினோத்தை செஞ்சாலும் திவாகர் கோவப்படுவார், திவாகரை செஞ்சாலும் வினோத் கோவப்படுவார். பெருமையிலோட திவாகர் சுற்றி திரிகிறது கூட ஒரு ஃபேமஸ்க்காக ஒரு பதிவு செய்கிறதுக்காகத்தான், வீடியோ முன்னாடி தன்னை பதிவு செய்கிறதுக்காகத்தான். வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம். அதனால அதை தொடர்ந்து ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிக்கிறான். அப்போ வினோத் சொல்கிறாரு, ஒரு கண்ணுக்குட்டி விழுந்துருச்சு சார், தண்ணியில் விழுந்துருச்சு, காப்பாற்றுங்க சார், அதை காப்பாற்றுங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிக்கிறான். திவாகர் கண்ணுக்குட்டி விழுந்துருச்சு சார், காப்பாற்றுங்க. அது காண்டா மிருகம்னு தெரியக்கூட இல்லை. கண்ணு சரி குட்டியாக இருக்கும், காண்டா மிருகம் குட்டியாக இருப்பேன். குட்டி அண்ணடி மாமு குட்டியாக இருப்பானோ, குட்டி அப்படிங்கிற மாதிரி கண்ணு குட்டியாக இருப்பானோ, குட்டியாக காண்டாமல் இருக்கும் அப்படின்னோடனே மேலே ஏறி அது ஒரு நீர் சிங்கம், சீ லயன் அந்த மாதிரி படுத்துருந்துச்சு. அப்போ இது ஒரு நீரில் வாழும் ஜந்து. இந்த ஜந்துவை யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இது என்ன ஜந்துன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொமெண்ட்டில் பதிவு செஞ்சு அனுப்ப மறந்துடாதீங்க. வியானா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வம்பிழுக்கிறது. சபரியாக இருக்கட்டும், சபரியை சொல்லி வம்பெடுத்தாங்க. பிறகு விக்ரமாக இருக்கட்டும், விக்ரம்கிட்ட சொல்லி வம்பெடுத்தாங்க. அதாவது இவங்களுக்கு பேசவே இல்லை. அதாவது ரூமில் உள்ளவங்களால் இவங்களை எதிர்த்து பேசவே இல்லை. அப்புறம் இப்போ எப்படி சொன்னாலும் கேட் போட்டால் நாங்கள் எதைத்தான் பேசுறது? எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் தான் அடிப்பேன்னு நின்றா நாங்கள் எப்படி தான் பால் பண்ணுறது? திவ்யாவுக்கு பேச்சு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் வியானா கிட்ட யாருமே பேச்சு கொடுக்குறது இல்லை. ஏன்னா அப்படி பேச்சு. இப்போ முன்ன பார்க்கிலும் இப்போ வெளியே போயிட்டு வந்தோன்னே ஒரு முடிவாக தான் வந்திருக்காங்க வியானா. அந்த மாதிரி எது சொன்னாலும் பட்டுன்னு சொல்கிறது, மூஞ்சி கிழிகிற மாதிரி சொல்லிடுறது, மூக்கு வெட்டுற மாதிரி சொல்கிறது, நோஸ் கட் பண்ணுற மாதிரி சொல்கிறது. இவங்க எப்படி வாய் வீராங்கனையா வியானா உள்ளே வந்திருக்காங்களோ, அதே மாதிரி எப்படி பிரவீன் யாரையும் கணக்கெடுக்காத மாதிரி பேசுகிறாரோ, அதே மாதிரி உள்ளே வந்திருக்காங்க. ஸ்னேக்கை அத்தனை பாவச்சிக்கிட்டு ரம்யா உள்ளே வந்திருக்காங்க. ஸ்னேக்னு சேண்ட்ரா சொன்னது இவ்வளோ தூரம் பிரச்சனையாகும்னு நினைக்கல. சேண்ட்ரா சொன்னதை ரம்யா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறாங்க. ரம்யா கிட்ட சொல்கிற ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க, தன்னை ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க. ஏமா நீ ஸ்னேக் இல்லை, எனக்கொண்டான்னு சொல்லியிருக்கணும். நான் ஸ்னேக்னு சொல்லிட்டாங்களே, நீ ஸ்னேக் சரி கொஞ்சமாக தான் சாகுவாங்க. எனக்கொண்டா இருந்தால் பட்டுன்னு முழுங்கிடும், பொட்டுன்னு சத்து போயிடுவார். அது பத்தாதுன்னு திவ்யா கிட்ட உன்னையும் பிரஜினையும் அண்ணன் தங்கச்சா உன்னை பாவிக்கலை,
வேற எடக்கு முடக்கலாக தான் அவங்க யோசிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்லிடுறாங்க திவ்யா கிட்ட. அதுக்கு வியானாவும் ஆமாம் 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 போடுறாங்க. என்னாடி குடும்பத்தில் இப்போ பிரச்சனை இருக்குது, அங்கே இருந்துச்சுன்ட்டு இது பிக் பாஸ் வீட்டில் ஆராயிறது குடும்பம் வரைக்கும் பிரச்சனையாக கொண்டு வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கு இவங்க பேசுகிறது. ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்யாவையும் வியானாவையும் பிரவீனையும் உள்ளே விடாமல் இருந்திருந்தா இந்த பிக் பாஸ் வீடு எப்பயும் போல் சுமூகமாக இயங்கி இருக்கும். இவங்க 3 பேரையும் போட்டு பெரிய பிழை பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பிக் பாஸ் சார். அது பத்தாதுன்னு அதாவது விளக்கம் கேட்க போகிறது தான் பிரச்சனை. அதாவது அரோரா விட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள நபர்கிட்ட அவங்க தன்னை எதிர்த்து பேசுகிறாங்க, தன்னை முகத்தை கிழிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் பாரு வேணும்னே வழியை போயிட்டு அட்வைஸ் கேட்ட மாதிரி அட்வைஸ் கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் முகத்தை கிழிச்சு அனுப்புகிறாங்க அவங்க. அதே மாதிரி தான் அப்போயே நான் சொன்னேன், இது அட்வைஸ் கேட்கக்கூடாது, அவங்கள்ட்ட போனால் இன்னும் முகரடி பண்ணும், அதனால் பேசாமல் வந்துருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ கேட்குறாங்க சாண்ட்ரா திருப்பி ஒருக்கா ரம்யா அந்த மாதிரி குற்றம் சாட்டி அழுக வச்சுட்டாங்க. அழுதுட்டிங்கன்னா பேசாமல் போங்க சாண்ட்ரா. திருப்பியும் போயிட்டு அவங்ககிட்ட இதை பேசி முடிக்கிறேன் அப்படின்னு பேசி முடிக்க போயிட்டு அவங்க திருப்பியும் மோரக்கட்டையெல்லாம் கிழிஞ்சி வந்து உட்காடுறாங்க. அரோராவோட ஃப்ரெண்டு வெளியேருந்து வந்தவங்க, அவங்கக்கிட்ட பார்வதிக்கு பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ ரம்யா வந்து வீட்டுக்கு வெளியே உள்ள நபர், அவர்கிட்ட சாண்ட்ரா பேச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அவசியமில்லாத நபர்கள்னால வரும் அவசியமில்லாத பேச்சுக்களை நாங்கள் தவிர்த்துக்க வேண்டும். அதனால எங்களுக்கு தான் பிரச்சனை. மட்டும் இல்லாமல் இது வாழ்க்கைக்கும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கும் சரி. கெமியை வீட்டிற்கு வருவாங்க, அவங்கள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் மற்ற நபர்கள் கண்டுபிடிக்காமல் பார்த்துக்கணும், அவங்க சாப்பாடும் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எல்லாமே செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருந்தார் பிக் பாஸ். அப்போ கெமி வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, ஆனால் அவங்களால கண்டுபிடிக்கல, ஒளிஞ்சு இருக்கணும், அந்த டாஸ்க் தான். அப்போ கெமி வந்து 1 ஹவரோ 1.5 ஹவரோ மேக்சிமம் போனோம் அப்படின்னு நினச்சி தான் ரம்யா திவ்யா கிட்ட தண்ணி வேறு வாங்கி குடிக்கிறாங்க. எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் தாங்க அப்படின்ட்டு தண்ணி வேறு நிறையா குடிச்சிடுறாங்க. தண்ணியை நிறையா குடிச்சிட்டு ஒளியே இல்லாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து கடைசியில் யூரின் டேங்க் வெடிச்சது தான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து ரகசியமாக பேசுகிறாரு, சாப்பிட்டீங்களா கெமி சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரகசியமாக பேசுகிறாரு. பிக் பாஸ் இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டீங்களே, உங்களோட தராதரம் குறைஞ்சி போச்சே. அவர் காமெடி பண்ணது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு LBW க்ளோ விக்ராந்த் உள்ளிட்ட குழுவினர் வராங்க. இதோட கொஞ்சம் ஷோ போயிட்டு முடிஞ்சிருது. அப்போ வினோத் பாடினதும் அழகாக இருந்துச்சு, ஒரு மீட்டல் நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டை கூட மறந்துட்டோம். இப்போ இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி கானா பாட்டை ஞாபகப்படுத்தி பாடினது பழைய நினைவுகளுக்கு சென்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு இவ்வளோ அழகான பாட்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது பாரு இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 11 பேர் ஆட்டம், இதை பார்க்க ரசிகர் கூட்டம். இந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாலியான குரோயல். பாய், டேக் கேர்.